ரவா லட்டுனா இப்படி இருக்கணும். நிறைய வீடியோ இருக்கு, ஆனா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி அளவுகள் இருக்கு. அட எதை நம்பி தாண்டாப்பா செய்யறது அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆவீங்க. சங்கீதா பிள்ளையை நம்பினீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி இந்த அளவுகளோட ரவா லட்டு செஞ்சு பாருங்க, அம்பு டஸ்டலா இருக்கும். ஓ மை காட், சும்மா அப்படி இருக்குங்க. இந்த மாதிரி செய்யும்போது தான் லட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரவா லட்டு. ஆமாங்க, உங்கள ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா உங்க ஸ்டைல ரொம்ப சிம்பிளா ரவா லட்டு செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே சிம்பிளாகவும் ஸ்பெஷலாகவும் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். அப்படி என்ன சங்கீதா ஸ்பெஷல் இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாங்க, ரவா லட்டு செய்யறது ரொம்ப ஈஸி தான். ஆனா அதுக்கு போடக்கூடிய அளவுகள் கரெக்டா இருந்ததுன்னா யார் செஞ்சாலும் கரெக்டா வரும். மெயினா ரவா லட்டு செய்யும் போது எங்க மிஸ்டேக் வரும், செஞ்சு கொஞ்ச நேரத்துல அப்படியே ஹார்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்க கத்துக்க போறீங்க. அது மட்டும் இல்ல, இப்ப குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க, கண்டிப்பா அம்மா இதை செஞ்சுதா அதை செஞ்சுதான்னு கேட்பாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு என்னடாப்பா செய்யறது அப்படின்னு யோசனையா இருக்கும்ல. அந்த டைம்ல ரொம்ப ஈஸியா இந்த ரவா லட்டு செஞ்சிடலாம். இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல இந்த ரவா லட்டு செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல்ல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரவா உருண்டை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இதிலே 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு எடுத்து அதை 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுவும் இதிலே போட்டுக்கலாம். அடுப்பணல் இப்போ கம்மியா வச்சிடுங்க. 10 பாதாம் பருப்பு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பூசணி விதை 1/2 கப் எடுத்துருக்கேங்க, அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ கம்மியான தீயிலே இது எல்லாத்தையும் செவக்க வறுத்துக்கலாங்க. நட்ஸு போடுறது நம்ம ஆப்ஷனல் தான், கூடி குறைச்சி போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ நான் என்னெல்லாம் போட்டிருக்கணும் அதையே போடணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு அந்த பூசணி விதை ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால நான் போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் போடலாம், பாதாம் பருப்பும் பூசணி விதையும், இல்லைன்னா முந்திரி பருப்பு மட்டும் போட்டால் கூட போதும். கம்மியான தீயில தாங்க இது எல்லாத்தையும் வறுத்துக்கணும். நட்ஸ் எல்லாம் லேசாக செவந்து இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 கைப்பிடி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். உலர்ந்த திராட்சை கருப்பு கலரில் இருக்கும், அதுவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் கலராக இருக்கிறதும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுத்துக்கலாங்க. இந்த திராட்சையும் நல்லா உப்புட்டுங்க. நட்ஸ் நிறைய போட்டோமா ரவா லட்டுக்கு சூப்பராக இருக்கும். அடுப்பை நல்லா அதிகமாக வச்சு வறுத்திங்கன்னா தீஞ்சு போயிடும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா செவந்துடுச்சு. இப்போ இது உடனே வேற ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிடலாங்க. நம்ம வறுத்த நட்ஸ் எல்லாம் அப்படியே ஆறட்டுங்க, ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. இப்போது அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டுங்க. தேங்காய் 1/2 மூடி துருவி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்காயும் லேசாக செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற நெய்யே போதும், எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம். தேங்காய் போடுறதும் ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் இந்த மாதிரி போட்டு செய்யும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். நான் வீட்டில் இருந்த தேங்காய் துருவி போட்டிருக்கேன். ஈவன் நீங்கள் கடையில் தேங்காய் துருவல் ரெடிமேடாக கிடைக்கும், அது வேணாலும் போட்டுக்கலாம். அதாவது டெசிகேட்டட் கோகனட்னு சொல்லுவாங்கள்ல, அது போட்டும் செய்யலாம். இப்போ தாங்க லேசாக செவந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வாசம் வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். தேங்காய் வறுக்கும் போதும் அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. தேங்காய் நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க, வாசனையும் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதையும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க. வறுத்த தேங்காயும் அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. இது நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது ரவை வறுத்துக்கலாங்க. அதே பேனே அடுப்பில் வச்சுட்டேன். 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 2 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன், 2 கப் ரவையும் இதிலே போட்டுடலாங்க. அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இதை லேசாக செவக்கிற மாதிரி வறுக்கணும். இந்த ரவை வறுக்கிறதுல தான் இந்த ரவா லட்டோட டேஸ்ட்டே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகிடும், அப்புறம் ரொம்ப ஹார்டாகிடும் ரவா லட்டு பிடிக்கும் போதும். நான் எந்த பதத்துக்கு இது வறுக்கணுங்கிறது காட்டுறேன் பாருங்கள். மீடியமான அனல்லே இதை வறுத்துக்கலாங்க. கம்மியான தீயில வச்சு தாங்க இது வறுத்துக்கிட்டு இருக்கேன். மெயினாக இதில் கவனிக்க வேண்டியது விடாமல் இப்படி கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதோடைய பதம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி வறுத்துட்டு இருக்கும்போது அப்படியே லேசாக செவக்க ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், செவக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியுதா வித்தியாசம்? ஸோ இந்த அளவுக்கு ரவை வறுத்தா போதும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் மற்ற பொருட்களை போடணும். ரொம்ப அந்த சூட்லேயே நம்ம சர்க்கரைலாம் போட்டு கிளறினோமா ரவா லட்டு ஹார்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த சூட்டில் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் இது விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த சூட்லேயே அப்படியே அடியில் தீய ஆரம்பிக்கும். நான் அப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கேன். இப்போ கடாயில் இருந்த சூடு லேசாக தணிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் ரவை சூடாக தான் இருக்குது. ரவை சூடாக இருக்கும் போதே தான் நம்ம சர்க்கரை பாலெல்லாம் போட்டுக்கணும். ஸோ இனிமேல் தேவையான மற்ற பொருட்களும் போட்டுடலாங்க.
இப்போது இதிலே 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். என்ன சங்கீதா 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லாதீங்க. இந்த அளவுக்கு விடும்போது தான் சுவை நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வாட்டி இதை அப்படியே லேசாக கிளறி கொடுங்க. ஜஸ்ட் அப்படியே ரஃப்பாக கிளறி கொடுத்தா போதும். இந்த அளவு கிளறினா போதும். இந்த கப்பில் தான் நம்ம 2 கப் ரவை எடுத்தோம். இதே கப்லேயே 1.5 கப் சர்க்கரை எடுத்து அதை நல்லா பொடிச்சு வச்சுருக்காங்க. இந்த சர்க்கரையோடைய 10 ஏலக்காவும் போட்டு பொடி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பொடி பண்ண சர்க்கரை இதிலே போட்டுக்கலாம். இப்போது முக்கியமான 2 விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன். ரவை வந்து நல்லா பொடி ரவையாக இருக்கணுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சர்க்கரை வந்து 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ நம்ம 2 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த அளவு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை விட இனிப்பு கூடி குறைச்சும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த சர்க்கரை போடுறது ரவை சூடாக இருக்கும் போதே போடணும். ஆனால் அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி பால் ஊற்றி பிடிக்க போகிறேன். நீங்கள் பால் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நெய் மட்டுமே கூட இதில் ஊற்றி பிடிக்கலாம். நெய் ஊற்றி பிடிச்சிங்கன்னா ரொம்ப நாள் இந்த லட்டு வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது. ஆனால் பால் ஊற்றி பிடிக்கும் போதும் 2 to 3 நாள் தான் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 வாரம் வச்சு கூட பால் ஊற்றி செய்யும் போது யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதுங்க. இப்போது வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை இதிலே போட்டுக்கலாங்க. இப்போது வறுத்து வச்ச நட்ஸு ட்ரை கிரேப்ஸு இதிலே போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கிளறிக்கலாங்க. நல்லா சூடாக இருக்கிற பாலாக 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலே ஊற்றிக்கலாங்க. பால் ரொம்ப பிடிக்காது, ஸோ பார்த்து ஊற்றுங்க. நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் உருண்டை பிடிக்க வராது, கொழன்னு இருக்கும். அதே மாதிரி பால் ரொம்ப கம்மியாக ஊற்றுனீங்கனாலும் இப்படி உருண்டை ரஃப் ஆகிடும். ஸோ ஒரேடியாக பாலை ஊற்றாத கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். பாருங்கள், இப்போ பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் கை வச்சு பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்க வரும். ஆனால் இப்பயே இப்படி இருந்ததுன்னா லட்டு ஆறின வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப் ஆகிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. நான் எடுத்த 1/2 கப் பால்லே தான் ஊற்றிட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இதில் மில்க் மெய்டு வேணா கூட சேர்த்துக்கலாம். நான் எடுத்த 1/2 கப் பால் ஃபுல்லாக ஊற்றிட்டேங்க. பாருங்கள், இப்போ கொழன்னு இருக்கும், பயந்துக்காதீங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் லட்டு நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ரவையை பொறுத்து பால் இழுக்கும். பெரிய ரவையாக இருந்தால் இன்னும் பால் சேர்த்து இழுக்கும். சின்ன ரவையாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். இங்கே பாருங்கள், இப்போ பதம் பார்த்துக்கோங்க, எவ்வளோ கொழன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். 5 நிமிஷம் நல்லா ஊறிச்சுன்னா இந்த பாலெல்லாம் இழுத்துட்டு அப்படியே நல்லா கட்டி ஆகிடும். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். A few minutes later. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அப்படியே ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாங்க. இப்படி உடச்சி கொடுங்க. அப்படியே பிடிச்சாப்பில் இருக்கும். நல்ல வாசனை, ரவா லட்டு வாசனை சூப்பராக அடிக்குது. இதுதாங்க கரெக்டான பதம். இந்த மாதிரி செய்யும் போது தான் லட்டு எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா நல்லா காஞ்சிடுச்சுன்னா அப்புறம் ஹார்ட் ஆகிடும். இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதுங்க. இனிமேல் நமக்கு எந்த அளவுக்கு ரவா லட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதுதாங்க. பாருங்கள், கரெக்டான பதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து அப்படியே லேசாக ஈரமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் லேட்டாக சாப்பிடும் போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ள. இதே மாதிரி எல்லா லட்டும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து பிடிங்க, அப்போ தான் உடையாது. அழுத்தம் கொடுத்து பிடிச்சிட்டு இப்படி நல்லா உருட்டணும். எப்படி மொழுன்னு ரவா லட்டு இருக்குது பாருங்கள். ரவா லட்டுன்னா இப்படி இருக்கணும். சூப்பராக ரொம்ப சிம்பிளான நம்ம டேஸ்டியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. நான் வந்து பொடி ரவையாக 2 கப் எடுத்தேன். சர்க்கரை வந்து 1.5 கப் எடுத்தேன். இந்த அளவு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சுருன்னு இருக்கும். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1க்கு 1/2 கப் போட்டிங்கனாலும் கரெக்டாக இருக்கும். பட் இந்த அளவு போடும்போது தான் ஒரு லட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். அதே மாதிரி பாலும் நான் சொன்ன மாதிரி 1/2 கப் ஊற்றுங்க. அந்த அளவுக்கு ஊற்றி கலரும் போது தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டாலும். அதே மாதிரி நட்ஸ் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் பண்ணிக்கலாம். நம்மளோடைய ஓன் கிரியேஷன் தான், கூடி குறைச்சி போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். மெயினாக சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நட்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவன் நீங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போகிறத விட வறுத்துட்டு மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணியும் போடலாம். அப்போ அவங்களுக்கு வாய்க்கு கிடைக்காது, அப்படியே சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் செஞ்சிருக்க ஸ்டைலில் செய்யுங்க, செம்மையாக இருக்கும். நான் நெய்யும் நல்லா தாராளமாக தான் விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு விட்டாலே போதும், சும்மா செம்ம அஸ்தலாக இருக்கும்.
இப்போ அப்படியே நெய் மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், நான் சொன்னால் புரியாது. சாதா ஒரு ரவா லட்டு தான். செஞ்சு பாருங்க, அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. நிறைய வீடியோ இருக்குது, ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி அளவுகள் இருக்குது. அட எதை நம்பி தாண்டாப்பா செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆவீங்க. சங்கீதா பிள்ளையை நம்பினீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி இந்த அளவுகளோட ரவா லட்டு செஞ்சு பாருங்கள், அம்பு டஸ்தலாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் லட்டு ஹார்டாகாமல் இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரியே சுவையான ரவா லட்டு கிடைக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். வா, இங்கே பாருங்கள், அப்படியே வச்ச உடனே எப்படி புட்டு வருது பாருங்கள். இப்படி இருக்கணும். நம்ம ரவா லட்டை புடும்போதும் அப்படியே உதிர்ந்து போகல, அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ டேஸ்ட்டு பார்த்துருவோமா? நட்ஸ்லாம் அப்படியே க்ரன்ச்சாக தெரியுதா? நெய் வாசனை, அந்த ரவையோட வாசனை, ஓ மை காட், சும்மா அப்படி இருக்குங்க. சொல்லிகிட்டே போகலாம். எனக்குலாம் ஸ்வீட்னா அப்படியே கொல்ல ஆசை. ரவா லட்டுலாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபி, ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையாக செஞ்சு காமிச்சிருக்கேன். என்னடாப்பா இந்த சங்கீதாப்பில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன், இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு மட்டும் தப்பாக கணக்கு போட்டுறாதீங்க. செஞ்சு பாருங்களேன், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி இதில் பூசணி விதெல்லாம் போட்டிருக்கோம். அம்புட்டு ருசியாக இருக்குது. அந்த நட்ஸ் அப்படியே வாய் கிடைக்குதா. நிறைய நட்ஸு போட்டேங்க. நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இனிப்பு பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா சுகராக இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே வாயில் போட்ட உடனே எல்லாமே நல்லா தெரியுது. நல்லா இனிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் ரவைக்கு 1/2 கப் சுகர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் நார்மல் ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு நான் போட்ட அளவு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் லீவும் விட்டாங்க. கண்டிப்பாக அம்மாங்களுக்கெல்லாம் பெரும்பாடாக இருக்கும். அம்மா ஏதாவது செஞ்சுத்தாமா அப்படின்னு கேட்டு நச்சரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம். அது மட்டும் இல்லை, இதை செஞ்சுட்டு நீங்கள் 2-3 நாள் கூட வெளியே வச்சாலும் கெட்டு போகாது. ஆனால் பால் ஊற்றி பிசைஞ்சிருக்கிறதுனால 2-3 நாளைக்கு அப்புறம் வெளியே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 1 வாரம் அப்படியே வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஓவன் இருந்ததுன்னா லேசாக அதில் அப்படியே சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்போ செஞ்ச மாதிரி அப்படியே லட்டு ஈரமாக இருக்கும். லேசாக தான் சூடு பண்ணும், ரொம்ப சூடு பண்ணிங்கன்னா அப்படியே ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ நான் சொன்ன குறிப்புகளெல்லாம் மனசில் வச்சு நீங்களும் இதே மாதிரியே ரவா லட்டு செஞ்சுட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எப்பயுமே சொல்கிற அதே டைலாக் தான், ப்ளீஸ் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் என்னோடய சேனல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்ககிட்ட இன்னொரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்குது. ஃபேஸ்புக்கில் நம்மளை யாரெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணலையோ ப்ளீஸ் ஃபேஸ்புக்லேயும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் இதே மாதிரியே கொடுத்துட்ருங்க. ஸோ அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். Until then, see you. Bye bye. Love you all.